ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் பாய் வீட்டு ஸ்டைலில் பண்ண போகிறோம். எப்போவுமே நமக்கு பாய் வீட்டு பிரியாணி மேலே ரொம்ப பெரிய க்ரஷ் இருக்கும். அதை வாங்க நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் சொல்கிற டிப்ஸ் அண்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி கிடைக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ வெங்காயமும் 4 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். இதில் 100 கிராம் நெய்யும் 200 கிராம் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். அப்புறம் 2-3 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி மொக்கு, 4 கிராம்பு எடுத்துக்கிறேன். இதை எண்ணெயும் நெய்யும் காஞ்சோன்னா அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதோட அரோமாலாம் வெளியே வர அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டினா கரிஞ்சிரும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வதக்கிக்கிட்டே இருங்க, நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. இதில் நம்ம 1/4 கிலோ தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நீங்கள் பிரியாணி செய்கிறப்போ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுறாமல் அது வதங்கிறதுக்கு நல்ல டைம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி கிடைக்கும். இப்போ தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணோன்னே மசாலா சேர்த்துடலாம். 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடியும் 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் 100 மில்லி தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் நான் 1 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி புதினாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன்லேருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரைஸ் அளக்குறீங்களோ அதில் 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன் 1:2 இந்த ரேஷியோவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி ரைஸ் சேர்த்துக்கிறேன். பிரியாணிலேருந்து இந்த தண்ணி ஒரு 75% அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு அதை நல்லா நேராக சமப்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம தம் போட போகிறோம், அதனால் சமப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி சமப்படுத்திட்டு
அதுக்கப்புறமா மேலே வந்து வாழை இலையோ இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை துணியோ வச்சு மூடிக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே மூடி போட்டு தம் போடுறதுனால அந்த ஆவியில் அந்த தண்ணி நீர் துளிகள்லாம் அப்படியே இருக்கிறதுனால அது அப்படியே சாப்பாட்டில் பட்டு சொத சொதன்னு ஆகிடும். அதனால் இது போட்டுக்கோங்க. கீழே ஒரு தோசைக்கல் வச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அப்படியே வச்சிங்கன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கீழே ஒரு தோசைக்கல் வச்சு மேலே தம் போட்டுருங்க. தோசைக்கல் வச்சதுக்கப்புறமா தோசைக்கல் சூடானோன்னே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் மெஷர்மெண்ட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.